எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிப்பம்பை பற்றின பதிவு. இதுதான் அடிப்பம்பு. அந்த காலங்களில் இந்த போர் தண்ணியெல்லாம் கிடையாது. அரசாங்கம் விடுற தண்ணியை தான் குழாய்கள் வழியாக வரும். அதை இந்த அடிப்பம்பு மூலியமாக அடித்து சேகரித்து வச்சு பயன்படுத்துவாங்க. இப்போல்லாம் நம்ம எளிமையாக பைப்பை திருகி விட்டு தண்ணி பயன்படுத்துகிறோம். அப்போ அப்படி கிடையாது. இதை இப்படி தான் இந்த அடிப்பம்பு மூலியமாக அடித்து தண்ணி சேமித்து வைப்பாங்க. இது அந்த காலத்து ஜிம் எக்யூப்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் மாதிரி போட்டு அதில் அடிப்பம்பு அடித்து தண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போர் மெத்தட் வந்தது. அதுக்கப்புறம் சேகரித்து பயன்படுத்துகிறோம்.